மாதந்தோறும் மின்கட்டணம் கணக்கிடப்பட்டால் இல்லத்தரசிகளுக்கு ஒரு 100 ரூபாய் கிடைத்தால் கூட அது அவர்களுக்கு லாபமாக இருக்கும். 2 கிலோ அரிசி வாங்க உதவியாக இருக்கும். அதேபோல் இலவச மின்சாரம் கிடைக்க விவசாயிகள் பணம் கட்டி காத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா என சட்டப்பேரவையில் பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி கேள்வி எழுப்பினார். எடுக்கும் பொழுது மாதம் ஒரு முறை மின்சார கட்டணம் எடுக்கிறது திட்டம் இருக்கிறதா என்று கேட்கிறோம். இல்லத்தரசிகள் ரொம்ப முக்கியமான திட்டம். ஒரு 100 ரூபாய் சேமிச்சா கூட அது ஒரு 2 கிலோ அரிசி கிடைக்கும். அதே போல தட்கல்ல பதிவு பண்ணியிருக்கிறாங்க விவசாயிகள் 65,000 பேர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது 1500 கோடி ரூபாய் மின்சார வாரியத்துக்கு செலுத்தியிருக்கிறாங்க. அதை உடனடியாக ரிலீஸ் பண்றதுக்கு ஏதாவது திட்டம் வைத்திருக்கிறீர்களா? இலவச மின்சாரத்தைக்காக இன்னும் 2 லட்சம் பேர் விவசாயிகள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. 1 கோடி மின் இணைப்புகள் இருக்கும் போது 1.5 லட்சம் பேர் பணியாற்றிட்டு இருந்தாங்க மின்சார வாரியத்துல. இன்னைக்கு 3 கோடி மின் இணைப்புகள் இருக்குது, 70,000 பேர் தான் பணியாற்றுகிறார்கள். அப்ப எப்படி வேலை செய்ய முடியும்? ஒரு ஒப்பந்த தொழிலாளர்களோ தற்காலிகமோ அவங்களெல்லாம் நிரந்தரம் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.